சம்மரில் கீரை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து தான் உடம்போட ஹெல்த்தை பார்த்துக்கணும். கீரையில் கூட்டு, பொரியல், கடையல்னு எது வேணாலும் செய்யலாம். இன்றைக்கி நான் பொரியல் தான் செஞ்சுருக்கேன். முளைக்கீரையில் தான் நான் இன்றைக்கி பொரியல் செஞ்சுருக்கேன். சேனல் வீடியோ முதல் முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க கீரையோட க்ளீனிங்கை பார்க்கலாம். முதல்ல கீரையோட வேர் பகுதியை கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம். கீரையோட தண்டு ஒன்று ஒன்றா தட்டிட்டு எடுத்து அடுக்கிக்கிறேன். அப்போ தான் கீரைக்கு இடையில இருக்க புல் ஏதாவது இருந்தால் நீக்க முடியும். கீரை தண்டு அடுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம். கூட்டுக்காய் இருந்தாலும் பொரியல்காய் இருந்தாலும் நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணிக்குவேன். எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தோணும். பொடியாக கட் பண்ண கீரையை பெரிய பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அலசிக்கிறேன். சின்ன பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து கீரை அலசணும்னா அதில் இருக்க மண்ணெலாம் சரியாக போகாது. அதனால் பால் மாறாமல் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கீரையை அலசிங்கன்னா அதில் இருக்க மண்ணெலாம் நமக்கு க்ளீனாக போயிடும். எல்லா கீரையும் அலசி எடுத்ததுக்கப்புறம் தண்ணிக்கு கீழே தண்டுலாம் தேங்கி நிற்கும். அதையும் நான் எடுத்துக்கிறேன். இந்த கீரையில் நார் அதிகமாக இல்லை, அதனால் நான் கட் பண்ணி அப்படியே சேர்த்துக்கிட்டேன். கட் பண்ண கீரை எல்லாத்தையுமே அலசி நான் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். சரி வாங்க என்னோடய மெத்தடில் கீரை பொரியல் பார்க்கலாம். அதுக்கு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, சீரகம், 6 காஞ்ச மிளகாவை 2 கிள்ளி போட்டு சேர்த்து வதக்கிக்கிறேன். 1 கப்பு பூண்டும் 1 கப்பு வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். கீரை பொரியலுக்கு எப்பயுமே வெங்காயமும் பூண்டியும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்குங்க. சம்மர் சீசனில் சின்ன வெங்காயம் உடம்போட சூட்டை தணிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் வெங்காயமும் பூண்டும் வதங்கினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை எடுத்து நான் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். கீரை ஒரு 50% வதங்கினோடனே நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்ததும் நம்ம கீரையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு கீரை நல்லா வெந்துட்டுருக்கும். மூடியை ஓப்பன் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு கலரி விட்டு இறக்கணும்னா நமக்கு கீரை பொரியல் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.